ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வந்து வேட்டையின் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு அந்த 171 தொடர்பான செய்திகள் வரும். சூப்பர் படமா அப்படியெல்லாம் இதை நான் சொல்ல விரும்பலை. இந்த படம் வந்து ஒரு நார்மலான ஒரு படம், ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்ல வந்திருக்கு. டெக்னிக்கலாக அல்லது சொன்ன விதம் இப்படி இன்னும் கூட அதை நல்லா பெட்டராக சொல்லியிருக்கலாம் தான். பேன் இண்டியா படம்னாவே ஒரு வயலன்ஸு, அதுதான் அதோடைய அடையாளம், அதுதான் அதோட திரைக்கதை, அதுதான் அதோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. ஏன் ஒரு மெல்லிய காதல் கதைகள் கூட ஒரு பேன் இண்டியா படமா எடுக்க முடியாதா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வேட்டையன், அப்புறம் 171 அந்த படங்களை பற்றியான தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்க. வேட்டையன் வந்து அவர் ரஜினி சாரே சொன்ன மாதிரி அந்த படம் 80% முடிஞ்சிருச்சு. நம்ம பல வீடியோக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிப்ரவரி இறுதிக்குள்ளே வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தேதி வரைக்கும் வந்து 80% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த மாத இறுதிக்குள் வந்து அநேகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்த ஷெட்யூலில் வந்து ஆந்திராவில் கடப்பாவில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு மட்டும்தான் இருக்குது. அது நடந்துருச்சுன்னா படப்பிடிப்பு முடிஞ்சிடும். ஈவன் ரஜினி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மொத்தமே படத்தோட ஷூட்டிங்கே வந்து இந்த மாதம் அல்லது மார்ச் முதல் வாரத்துக்குள்ளே அது முடியும். கடப்பாவுக்கு பிறகு ஷெட்யூல் இருக்குது. ஆமாம், இன்னும் ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதுலேயும் அது வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக ரஜினி படப்பிடிப்பு நடந்தது சமீப நாட்களில் இந்த 2 படங்கள் தான். ஒன்று லால் சலாம், அதற்கடுத்து இப்போ வேட்டையன் வந்து அதிகபட்சம் தமிழ்நாட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. திரையுலகிற்கு வந்து நிறைய ஒரு மனக்குறை என்னென்னா, தலைவர் படம் தமிழ்நாட்டில் ஷூட் பண்ண மாட்டேன்றாரு, அவர் வெளியூருக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த முறை வந்து அதை தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து முழுக்க தமிழ்நாட்டிலே நடத்திருச்சு அந்த ஷூட்டிங்கை. இந்த வேட்டையினும் வந்து தமிழ்நாட்டிலே முடிஞ்சிருச்சு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு ரொம்ப ராசியான மாதம் அப்படின்னு கருதப்படுகிற ஜூலை அல்லது ஆகஸ்ட், இந்த 2 மாதங்களிலும் வெளியான பெரும்பாலான ரஜினி படங்கள் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. அதுதான் ராசின்னு சொல்கிறீங்க? ஆமாம். ராசின்னா அவர் அதை பார்ப்பார். இன்னொன்று, சினிமா உலகத்திலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ரஜினி அறிமுகமானதே ஒரு ஆகஸ்ட் மாதம்தான். அதனால் அதிகபட்சமாக ரஜினி வந்து ஆகஸ்ட் மாதத்தில் அவரது படங்கள் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜின்ற ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ரிலீஸ் ஆனது கூட இந்த காலகட்டத்தில் தான். அதனால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வந்து வேட்டையின் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு அந்த 171 தொடர்பான செய்திகள் வரும். அந்த ஏப்ரல்லே வந்து 171க்கு வந்து அவர் போகிறார். அவரே விமான நிலையத்தில் சொல்லும் போது லோகேஷ் கனகராஜ் படம் அடுத்தது அப்படிங்கிற. ஆமாம். அவரும் வந்து லோகேஷ் கனகராஜும் இதற்கு முன்னே அவர் படங்கள் எப்படி பண்ணார், அதில் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் வேறு, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த ரஜினி படத்துக்காக புதுசாக ஒரு டைரக்டர் படம் பண்ணால் எப்படி இருக்கும், அவர் அந்த மைண்ட் செட்டில் வந்து ரஜினி 171க்காக வந்து முன் தயாரிப்பு பணிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே புழக்கத்தில் சில வார்த்தைகள் இருக்குது அவரோட, லோகேஷ் கனகராஜோட LCU அதெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டு பேசி. இப்போ இந்த லியோ அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸுக்கு பின்னாடி கூட அந்த எல்சியூன்னு பெணாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரஜினி படம் ஸ்டார்ட் ஆக போது அதற்கான பணிகள் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவரும் கூட பல இடங்களில் பேட்டிகள் வந்து கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியாவில் நான் வெளியில் இருக்கேன், சோசியல் மீடியா விட்டு வெளியே வந்துட்டாரு. பட் வெளியில் எங்கேயாவது மீடியா யாராவது பார்க்கும்போது கூட இந்த எல்சியூங்கிற அந்த வார்த்தையே வந்து யாரும் பயன்படுத்துறதில்ல. அந்த அளவுக்கு வந்து இதில் அவர் தெளிவாக இருக்கார். அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தா திரும்ப வந்து அது ஒரு செட்பேக்காக தான் அமையும். இப்போ அப்படி ஆயிடுச்சு அதுக்கு எல்சியூங்கிறது. இது வந்து RCU, ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதுக்கு தான் அவர் வந்தாங்க தவிர அவர் அதுக்கு போக மாட்டார். நீங்கள் ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குறீங்க. இது ஏற்கனவே இப்போ இதில் இப்போ யார் தெரியுமா, அந்த மோகமுல் படத்தில் நடித்தார்ல அபிஷேக், அவர் சொன்ன இதுதான். நான் அது சொல்லலை. தலைவர் படம்னு வந்துருச்சுன்னா அது LCU, மற்ற எந்த சியூவும் கிடையாது. அது RCU, ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீங்கள் தான் இதுக்கு வரணும். அவர் அதுக்கு வரமாட்டார். அப்படி கொண்டு போக முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல வார்த்தை அது. அதை தாங்க நான் பயன்படுத்துகிறேன். முற்றிலும் புதிய ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ல. நிச்சயமா 100%. இது வந்து முற்றிலும் புதிய ஒரு அனுபவமாக இருக்கா. அது அவரே பலமுறை சொல்லிட்டாரு. ரஜினி சார் வந்து பல இடங்களில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா
என்ன விமர்சனம் லோகேஷை பற்றி வெளியில் இருந்தாலும் அவர் வந்து அந்த கதையை வந்து அந்த கதையோட ஆன்மாவை வந்து பிடிச்சிட்டார் ரஜினி. இதை அவர் ரொம்ப நம்புறார். இது நிச்சயமாக வந்து அது தவிர நமக்கு வந்து மிஸ் ஆகாது அப்படிங்கிறது ஒரு உறுதியாக இருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயம், எஸ்ஏசி வந்து ஒரு சினிமா விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹீரோவுக்களே வன்முறைகளை பண்ணுறாங்க, ஹீரோக்களே வில்லனுடைய எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுப்பு உணர்வு வேணும், நான் வந்து எனக்கு அந்த தகுதி இருக்குது உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு, நிச்சயமாக இருக்கு, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. இது வந்து லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு அறிவுரை தான் அது. நிச்சயமாக எல்லாருக்குமே போகிறது. ஏன்னா எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் அவர் கையாளாத வன்முறையே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் படம் பாருங்கள். ஹீரோ முன்னாடியே அவருடைய தங்கையை வந்து கெடுப்பாங்க, அம்மாவை அடித்து கொல்லுவாங்க, ஹீரோவை தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டு, அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் வந்து அவரும் வச்சுருக்காரு. இந்த சுக்ரன் ஒரு படம் வந்துச்சு, விஜய் கெஸ்ட் ரோல் பண்ணிப்பார், அதுலேயும் வந்து நிறைய உச்சகட்ட வன்முறை காட்சிகள் இருக்கும். ஆனாலும் சட்டப்படி வந்து அதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவர் வைப்பார், எஸ்.எஸ். சந்திரசேகர். அது அவரோட ஸ்பெஷல். அது நீங்கள் சட்டம் ஒரு இருட்டர்லேருந்தே நீங்கள் அந்த ட்ரெண்டை பார்க்கலாம். அதனால் இப்போ இருக்கிற இயக்குனர்களுக்கு, ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எப்படின்னா முழுக்க வந்து வன்முறையே கையில் எடுத்துக்கிட்டு அதையே நியாயப்படுத்தவும் பார்க்குறாங்க. அதுதான் தவறு. அதை வந்து அவர் நியாயமாக சுட்டி காட்டியிருக்கார். இன்னொன்று எஸ்ஐசி வந்து உண்மையிலே நல்ல விமர்சகரும் கூட. இப்போ நம்ம லியோ அவரோட தன் மகன் படத்தையே அவர் விமர்சிக்கிறாரு. இல்லை நம்ம என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? இந்த மதத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை கூட கிடையாது, அது கிறிஸ்டியானிட்டியில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதே தப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, எப்பா இப்படியெல்லாம் இல்லையாப்பா, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா அவர் வந்து நான் சாவன வச்சுட்டு திருப்பி எடுக்கவே இல்லையா? அது ஒரு நியாயமான விமர்சகர் எஸ்ஏசி. இல்லை, சினிமாக்குள்ளேருந்தே ஒரு விமர்சனம் வருது, ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா நம்ம எல்லாம் பத்திரிகையாளர்கள், அப்புறம் மீடியா, படம் பார்க்குற ரசிகர்களே சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு இயக்குனர், ஒரு மூத்த இயக்குனர், அது மட்டும் இல்லை, ஒரு முன்னணி ஹீரோட தந்தை மகன் வந்து முன்னணி நடிகர், அவரு உச்சத்தில் இருக்காரு, அவரோட படத்தை பற்றியே வந்து அவர் விமர்சனம் பண்றார். இதுதான் ஆரோக்கியமான போக்கு, நல்ல விஷயம் தான் சொன்னது. அப்புறம் வந்து லால் சலாம் பற்றியான விமர்சனங்கள் எதிராகவும் இருக்கு, ஆதரவாகவும் இருக்கு. நீங்க உங்களோட பார்வை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம். அதாவது இது வந்து பர்ஃபெக்டான படமா, சூப்பர் படமா, அப்படியெல்லாம் இதை நான் சொல்ல விரும்பலை. இந்த படம் வந்து ஒரு நார்மலான ஒரு படம், ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்ல வந்திருக்கு. டெக்னிக்கலாக அல்லது சொன்ன விதம் இப்படி இன்னும் கூட அதை நல்லா பெட்டராக சொல்லியிருக்கலாம் தான், அதையெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அவங்க இன்னும் அனுபவம் தேவைப்படுதோ? ஆமாம், திரைக்கதையில் வந்து இன்னும் கூட மெருகத்திருக்கலாம். அதே போல் எடிட்டிங்கில் வந்து சில சொதப்பல்கள் இருக்குது, ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்து பார்க்குறது மாதிரி இருக்குது சில. ஆமாம், அது இருக்குது. அதே போல் இறந்த ஒரு கேரக்டர் திரும்ப உயிரோடு வர்ற மாதிரிலாம் அந்த சொதப்பல் இதாக இருக்குது. ஆமாம், அது எடிட்டரோட தவறு. அதே போல் கேமராமேன், இந்த படத்தோட கதை எழுதின கேமராமேன் வந்து அது ஏன் தூங்கினே கேமரா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப டல்லான ஒரு இது. இப்போது கதை நடக்கிறது 90களில் தான், 70s கிடையாது. 90களில் என்ன நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி கருப்பு வெள்ளையாவே இருந்தது, கலரெல்லாம் நம்ம மங்கி போயிடுச்சுன்னா நீங்க தான் வருஷம் போட்டீங்களா? 1993 நடந்துன்னு கல்லூரியில் படிக்கிற காலகட்டங்க, நவீன காலம், எவ்வளோ வண்ணமயமான காலகட்டத்தில் இருந்தான். நீ வண்ணமயமாக காட்டுறது என்ன உனக்கு? ஏன் இவ்வளோ அழுது வடியுது அந்த காட்சிகள்லாம்? இந்த குறைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் யாரும் மறுக்கலை. அதே நேரம் சொல்ல வந்தது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல கருத்து. நீங்கள் அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, ஆஹா என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்னு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அதற்கு இணையாக அதை விட ஒருபடி மேலே தான் வந்து இந்த படம் ஒரு கருத்தை வலியுறுத்துது. அது கூட ஒரு சூப்பர் ஸ்டார், இந்தியாவோட உச்ச நட்சத்திரம் ஒருத்தரே வந்து அதை சொல்ல வராரு. அப்படின்னும் போது உங்களுக்கு ஏன் எவ்வளோ வன்மம்? காரணம் வந்து என்னன்னா, வெளியில அவர் வந்து ஒரு ஆதரவு நிலை எடுக்கிறாருல, பாஜக ஆதரவு நிலை. பாஜக ஆதரவு நிலை எடுக்கவே இல்லையா? ராமர் கோயிலுக்கு போறது, அவர் அந்த தலைவர்களை மீட் பண்றது, அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுறது வந்து ஒரு விமர்சனத்தை ஏற்படுது. அவர் ஒரு அவர் இந்து மதத்தை சேர்ந்தவருங்க, தன் மதத்தை சார்ந்த நம்பிக்கை உள்ள பல இடங்களுக்கு போறது அவருடைய வழக்கம். இதுல யாருக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? அவரு இந்து மதம், அவர் அதை பத்தி பேசுறாரு, இல்லை அது சார்ந்த இடங்களுக்கு போறாரு. அதுக்காக வந்து இன்னொரு சமூகத்தையே இன்னொரு மதத்தையே வந்து அவர் ஒன்றும் தப்பா பேசலையே, இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தலை, இன்னொரு மதத்தையும் வந்து நியாயப்படுத்தி தான் அந்த படத்தில் காட்சிகள் வச்சுருக்காங்க. நியாயமாக அதை கொண்டாடணும். ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த படம் என்ன மாதிரியான ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் அங்கே ரஜினிகாந்துங்கிற ஒரு பெரிய பிம்பம் இருக்கு இல்லையா, அது அவங்க கண்ணு மறைக்குது, அவங்களுக்கு உறுத்துது. அதனால எவ்வளோ நல்ல படமாக இருந்தால் கூட அது முடிஞ்ச வரைக்கும் காலை பிடிச்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது சினிமா ரசிகர்கள் வந்து அதை பார்த்துக்கிறாங்க, அவங்க வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ஓப்பனிங் அந்த படத்துக்கு, ஆனால் அடுத்த நாளெல்லாம் நேற்றெல்லாம் வந்து 2வது காட்சி கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த படம் போயிருக்கு.
அடுத்து வந்து ஒரு பொதுவான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா படம்னாவே ஒரு வயலன்ஸு, அதுதான் அதோடைய அடையாளம், அதுதான் அதோட திரைக்கதை, அதுதான் அதோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. ஏன் ஒரு மெல்லிய காதல் கதைகள் கூட ஒரு பேன் இண்டியா படமா எடுக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறைக்கு மொழி தேவையில்லை. உச்சகட்ட வன்முறை இருக்குல்ல, இந்த உச்சகட்ட வன்முறையை அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அனைத்து பகுதி மக்களும் பார்க்குறாங்க. இதை பார்க்க ஆள் இருக்குது அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் ஹாலிவுட் படங்கள் இல்லை அதுக்கு முன்னே நீங்கள் அந்த என்டர் த டிராகன் மாதிரியான ஆக்ஷன் படங்கள், இந்த படங்களுக்கு வந்து மொழியே தேவைப்படலை. ஆக்சுவலாக அந்த படங்களை பார்த்து ரசித்தாங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் வந்து பேன் இந்தியா பேன் குளோப் படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. இதை உடைச்சது வந்து டைட்டானிக் மாதிரி படங்கள் தான். இப்போ டைட்டானிக் வந்து நோ ஆக்ஷன், அதில் ரத்தம் வன்முறை எதுவுமே கிடையாது, பியூர் லவ் மட்டும்தான். அது லவ்வை மட்டுமே வச்சு உலகம் முழுக்க ஒரு படத்தை ஹிட் அடிக்கலாம். ஹிட்டுன்னா சாதாரண ஹிட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் உலக சினிமா சரித்திரத்தில் உச்சத்தில் இருக்கிற படம் எதுன்னா அந்த நீங்கள் டைட்டானிக்னு சொன்னோன்னே டைட்டானிக்கில் வந்து பம்பரம் ஓடுவான் இல்லை. ஆமாம், ஒரு கல்ச்சுரலாக பார்த்தா ஒரு லிங்க் வருது இல்லை? நிச்சயமா. இன்னொன்று அந்த படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரூன் வந்து பல வகையிலும் இந்திய கலாச்சாரத்தோட ஒத்து போகிற மாதிரி படங்கள் தான் அவர் பெரும்பாலும் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து அதுக்கு முன்னே வந்து அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார், இந்த அபைஸ்னு ஒரு படம். அது பார்த்தீங்களான்னு தெரில. அது வந்து கடலோட ரொம்ப உச்ச ஆழம்னு சொல்லுவாங்களே, அப்படி கடலுடைய அந்த டீப் சீக் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட உயிரே போயிடுச்சுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஹீரோவை ஒரு தேவதை காப்பாற்றி மேலே கொண்டு வரும், ஒரு கடல் தேவதை காப்பாற்றி மேலே கொண்டு வரும். அப்படியான அவதார் 2 கூட கடல் சார்ந்து தானே? ஆமாம், அதுதான் அதனுடைய ஒரு லிங்க் வந்து இந்த அவதார் 2ல இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் போகலாம், வெளியிலேயும் அது இது ஆகும். ஆமாம், பயங்கரமான கற்பனை. ஆமாம். அதே போல் வந்து நீங்கள் அவதார் 1 எடுத்துக்கிட்டால் கூட நம்ம இந்தியாவோட அந்த இந்து மதத்தில் இருக்கிற பல நம்பிக்கைகளை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் அந்த கதையில் திரைக்கதை வந்து வச்சுருப்பார். அதனால் அந்த மாதிரி மென்மையான உணர்வுகளை வச்சு கூட உலகம் பூரா ஹிட் அடிக்க முடியும்னு நிரூபித்த ஜேம்ஸ் கேமரூன். ஆனால் நம்மளுங்க வந்து அந்த கான்செப்டுக்கு போகிறதில்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கிடணும். அதில் எனக்கு இப்போ ஒரு கருத்து தோணுது, அது ஒரு மிகப்பெரிய திறமைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு காதல் கதையை எடுக்கிறது, வயலன்ஸ் படத்தை யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு காதல் கதையை இந்தியா முழுவதும் ரசிக்க வைக்கிறதுனா நீங்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்கும். நான் அதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். ஜேம்ஸ் கேமரூன் ஒரு படத்தை ஜஸ்ட் லைக் தட் எடுத்து போட்டு போகிறதில்ல. டைட்டானிக் எடுத்துட்டு அவதார் அதை எடுக்கிறது 12 வருஷம் எடுத்துக்கிட்டார். ஒரு குறிஞ்சிப்பூ மாதிரி தான், 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூகிற குறிஞ்சிப்பூ மாதிரி தான். அவதார் 1 எடுத்தார், அப்புறம் அவதார் 2 எடுக்கிறதுக்கு திரும்ப 9 வருஷம் எடுத்துக்கிட்டார். அவதார் 2லேருந்து அவதார் 3 எடுக்கிறதுக்கு இப்போ 2-3 வருஷம் ஆகுது. அப்படி அவர் ஒவ்வொன்றையும் மெனக்கிடுறாரு. ஸ்கிரிப்டில் முன் தயாரிப்பு பணிகள், இந்த மென்மையான உணர்வுகள் இருக்குல்ல, நீங்கள் ஜேம்ஸ் கேமரூனுடைய எல்லா படங்களிலும் அந்த மென்மையான உணர்வு. எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் அவர் அர்னால்டு நடித்த அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் கூட அந்த மென்மையான நகைச்சுவையும் இருக்கும், லவ் இருக்கும். இதை வந்து அதை மக்களுக்கு கடத்துறதுக்கு அவர் அவ்வளோ மெனக்கிடுறார் ஜேம்ஸ் கேமரூன். அப்படியெல்லாம் மெனக்கிட இப்போ தயாராக இல்லை. இன் ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கா? ஃப்யூச்சரில் கூட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த கேஜிஎஃப் எடுத்தார் டைரக்டரு, கேஜிஎஃப்லேருந்து பிரசாந்த் நீல், கேஜிஎஃப் 2 பார்த்தா அதை விட 10 மடங்கு அதிகமான வயலன்ஸோட கேஜிஎஃப் 2 எடுத்து சலார் அதை விட தாண்டி. சரி, இது ஏதோ ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டாரு. அடுத்த சலார்னு ஒரு படம் வருது, அதாவது வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு சோசியல் மெசேஜோட லவ்வோட இருக்குன்னு பார்த்தா வெறும் கசாப்பு கடையில் வெட்டுற மாதிரியே தான். கசாப்பு கடையில் ஆடு வெட்டுவாங்கல்ல, ஆல்மோஸ்ட் அதுக்கு நிகராகவே காட்சிகளை வச்சிருந்தார் அவர். அப்போ இந்த கேஜிஎஃப் 2 விட 10 மடங்கு அதிக வயலன்ஸு சலாரில் வந்துருச்சு. இது வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரெண்டு மாறாது. ஆனால் ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த ரிஷப் ஷெட்டி அந்த காந்தாரா எடுத்தார் இல்லையா, அவரை மாதிரி இயக்குநர்கள் இல்லைன்னா இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காந்தாரா வந்து அது இந்த மாதிரியான குத்து விட்டெல்லாம் இல்லாத ஒரு, அது வேற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து ஒரு படம். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு குறிஞ்சி மலர பூக்குமா? வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கிண்டல் அடிக்கிற இந்திய தமிழ் சினிமாவிலேருந்து தான் பல அரிய படங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இதை மட்டம் தட்டுறோம். ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். ஆமாம்மா, நிச்சயமாக. எனக்கு இப்போ வர்ற இயக்குநர்களில் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாங்க. அதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுன்னா பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த புதுசாக வர்றவங்களுக்கு வந்து பிரசாந்த் நீலுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வைடு கேன்வாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப லிமிட்டட் பட்ஜெட்டில் ஒரு சின்ன லெவலில் பரிசோதனை முயற்சி தான் நான் பண்ணிப்பார் அப்படின்னு தான் விடுறாங்களே தவிர, பெரிய அளவில் செலவு பண்ணி ஒரு டைட்டானிக் மாதிரி அவதார் மாதிரி இப்படியெல்லாம் உருவாக்குறதுக்கான அந்த பொருளாதார வசதி வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
இப்போ தினந்தோறும் நாகராஜ் ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு என்ன, இன்னைக்கும் நல்ல சினிமா நம்மளால எடுக்க முடியும், ஆமாம். இன்னைக்கும் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை, மென்மையான காதல் கதைகளை, உணர்வுகளை வெளிப்படுத்துற கதையை எடுத்தா மக்கள் பாக்குறாங்க. நீங்க வந்து மக்களை வந்து குறை சொல்லாதீங்க, எல்லாமே நெகட்டிவா இருக்குன்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்போ இந்த படம், இந்த லால் சலாம்ன்ற படம் ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லுது. இந்த படத்துக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் கிடைச்சிருந்தா இன்னும் இதே மாதிரி வேற ஒரு படம், ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீட் ஆஃப் த அவர்னு சொல்லுவோம்ல, அது போல் இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற படங்கள், தேவையான படங்கள் இதெல்லாம், அயோத்தி மாதிரி, இந்த லால் சலாம் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்தால் தான் மக்கள் மனசில் நிறைய கசப்பு போய் உட்காந்துருக்கு. இந்த கசப்பை வெளியேற்றுற ஒரு அந்த டிடாக்ஸ் வாட்டர் மாதிரி தான் அந்த படங்கள் எல்லாம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும், சப்போர்ட் நிறைய வந்துச்சுன்னா தானாகவே வந்து எடுக்க முன் வருவாங்க. ஆனால் இதை வந்து வேர்லேயே வந்து நம்ம அந்த வெந்நீர் ஊற்றி கொள்கிற மாதிரி சிலர் வந்து அதை ஆரம்பத்திலே வந்து அதை கிளியர் ஏற்று ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட தப்பிச்சு வரணும் இந்த படங்கள்லாம். ஒரு பேன் இண்டியா படங்களும் கூட மென்மையான காதல் கதைகளாக இருக்கும், வெளிவரும். மென்மையான காதலை சொல்லலாம், நகைச்சுவையை சொல்ல முடியும், ஹிஸ்டாரிக்கலாக வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும். நீங்கள் இப்போ பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பேன் இந்திய படம் தான் அது, ஆனால் அது பேன் குளோ படமாகவே மாறுச்சு. ஏன்னா அமெரிக்காவில் ரஜினி படங்கள் மட்டும்தான் உச்சகட்ட வசூல்ன்ற ஒரு கட்டத்தில் அந்த படத்தையே தாண்டி வசூல் பண்ணுச்சு பொன்னியின் செல்வன். அதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதில் வந்து நீங்கள் வயலன்ஸை சொல்லுவீங்களா, அல்லது நகைச்சுவை சொல்லுவீங்களா, காதலை சொல்லுவீங்களா? அது எல்லாம் கலந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், எல்லாருமே ரசித்தாங்க அந்த படத்தை. அந்த மாதிரியான முயற்சிகள் வந்து எடுக்கணும் நிறைய. வந்து இப்போ இதே மணிரத்னம் வந்து அது மணிரத்னம் படமானு ஆச்சரியமாக இருந்து நம்ம வியந்து போயிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் மேக்கிங் அப்படி இருந்தது. அவரே திரும்ப தக் லைஃப்னு ஒரு வயலண்ட் மூவிக்கு தான் போயிருக்காரு. அவரும் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும், ஃபியூச்சர் எடுப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.